1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை வழங்க இடைக்கால தடை விதித்திருக்கிறது நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு பகுதியைச் சேர்ந்த கதிர் ஜாய்சன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதாவது தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தேர்வு நடந்தது. இதில் வெளிப்படையாகவே பல்வேறு முறைகேடுகள் நடந்தது. தேர்வு மையங்களில் செல்போன் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது, காப்பியடிக்கும் அனுமதிக்கப்பட்டது. எனவே முறைகேடாக நடந்த இந்த தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் விரைவில் இதற்கான பணி நியமனங்கள் வழங்கப்படவில்லை, உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் விசாரணை நடத்தாமல் பணி நியமனம் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான அந்த 1429 சுகாதார ஆய்வாளர் பணி நியமனங்களை நியமிப்பதற்கு நியமன ஆணை வழங்குவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை மற்றும் விசாரணை குறித்து சுகாதாரத்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.